1925ஆம் ஆண்டு தந்தை பெரியார் காங்கிரசிலிருந்து விலகி சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பித்தார். நீண்ட நாள் காங்கிரஸ்காரர். இந்த பெரியாருக்கு ஒரு பெரிய வரலாறு உண்டு, மற்றவர்கள் பார்க்காத வரலாறு. இந்த பகுதியிலே காங்கிரஸ் இயக்கத்தை வளர்த்த மிகப்பெரிய தலைவர்களில் தந்தை பெரியார் ஒருவர். அதே போல இந்த பகுதியிலே கம்யூனிஸ்ட் இயக்கம் வளர காரணமான தலைவர்களில் ஒருவரும் தந்தை பெரியார் அவர்கள். அதே போல சுயமரியாதை இயக்கம், திராவிடர் இயக்கம் வளருவதற்கு அடித்தளமிட்டவர்கள் ஒருவர் தந்தை பெரியார். காரணம், எது மக்களுக்கு நன்மை செய்யுமோ அதை செய்ய வேண்டும், அதிலே ஈடுபட்டு பணியாற்ற வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர் தந்தை பெரியார் அவர்கள். அதனாலே தான் காங்கிரஸ் கட்சியிலே ஒரு தீர்மானம் கொண்டு வந்து, இடஒதுக்கீட்டு தீர்மானம் கொண்டு வந்து காஞ்சிபுரம் மாநாட்டிலே அது ஏற்கப்படவில்லை என்ற காரணத்தினால் காங்கிரசிலிருந்து விலகினார். காங்கிரஸ் கட்சி என்பது அன்றைக்குள்ள தலைவர்கள், அவர்கள் ஒரு நோக்கத்திற்காக கூடியவர்கள், நாடு விடுதலைக்காக. ஆனால் சமுதாய மாற்றத்தில் அவர்கள் ஏமாந்து விட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த வகையிலே தந்தை பெரியார் அவர்கள் காங்கிரசிலிருந்து வெளியேறி சுயமரியாதை இயக்கத்தை உருவாக்கினார். சுயமரியாதை என்றால் என்ன? நானும் மனிதன் நீயும் மனிதன் என்று சொல்வது சுயமரியாதை. இல்லை, நான் உயர்ந்தவன் நான் தாழ்ந்தவன் என்று சொல்ல கருத்துக்கு எதிரானது சுயமரியாதை. நான் வேடிக்கையாக ஒரு கூட்டத்தில் பேசினேன். ஒரு குறவர் இனத்தை சார்ந்த ஒருவர் பழனிமலையிலே போய் முருகனை தரிசிக்க வேண்டும் என்று செல்கிறார். அப்போது அங்கே உள்ளவர்கள், நீ கீழ் சாதிக்காரன், நீ போய் சாமி கிட்ட போகக்கூடாதுன்றாங்க. அவன் சொல்கிறான், என்னையா இப்படி சொல்கிறீங்க? எங்கள் மூதாதையர் வள்ளி அங்கே உட்காந்துருக்காங்க முருகன் பக்கத்துலேயே, அந்த அம்மா ஒரு குறத்தி, என்ன போகக்கூடாது? என் மூதாதையரை பார்க்க போறியா, என்ன போகக்கூடாதுங்கிறீங்கிறாங்க. இதற்கு காரணம் வள்ளி வரலாறு அவங்களுக்கு தெரியாது. இதை சொன்னவனுக்கு கோயில்களை கைப்பற்றி தன் கைக்குள்ளே வைத்திருக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களாக அவர் விளங்கினார்கள். இந்த நாட்டிலே இந்த சாதி ஏற்றத்தாழ்வு எப்படி வந்தது என்றால், கடவுள் சொன்னார் என்ற காரணத்தினாலே வந்தது. ஒரு உதாரணம் சொல்கிறேன். திருக்குறள் சொல்கிறது பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று. பகவத்கீதை சொல்கிறது சதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் என்று, நான் உருவாக்கியது என்று கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார். 4 வருணம் என்பது நான் உருவாக்கியது என்று. இதுதான் மனிதர்களை பிரித்தது. கடவுளே சொல்லிவிட்டார் என்ற நம்பிக்கையிலே தான் மக்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். எப்படி இருந்த நாடு இந்த தமிழ்நாடு? நம்முடைய வரலாறு என்ன? உலகத்திலேயே இந்த தமிழ் மண் தான் சமத்துவத்திற்கு எடுத்துக்காட்டான மண். நாம் ஒரு 5-6 மொழிகள், செம்மொழிகள் என்று சொல்கிறோம் அல்லவா? லத்தீன் மொழி, கிரேக்க மொழி, தமிழ் மொழி, வடமொழி, ஹீப்ரு மொழி, இதெல்லாம் செம்மொழிகள் என்று சொல்வோம். இந்த செம்மொழிகளிலே 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே ஏறத்தாழ 50 பெண்பார் புலவர்கள் தங்கள் அறிவை காட்டியிருக்கிறார்கள். வேறு எந்த மொழியிலும் பெண்களுக்கு சமத்துவம் இல்லை, எந்த செம்மொழியிலும். தமிழர்கள் தான் பெண்களுடைய அறிவையும் மதித்தவர்கள். இந்த நாடு இருக்கிறதே, இங்கே சேர சோழ பாண்டியர்கள் என்று 3 பேரரசர்கள் இருந்தார்கள். வடக்கே மராட்டியர்கள், மகதர்கள், குப்தர்கள், மௌரியர்கள் என்று இருந்தார்கள். இந்த சேர சோழ பாண்டியர்கள் தான் யாரும் பிறப்பால் சத்திரியர்கள் இல்லை. யார் வீரனோ, யார் தகுதியுடையவனோ அவன் மன்னராக வந்தான். வடக்கே சத்திரியனாக பிறந்தால்தான் ஒருவன் மன்னனாக வர முடியும். பிறப்பால் சத்திரியனாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு தமிழ் சமுதாயத்தில் எதையோ புகுத்தி இதே ஒரு நிலையை, வடநாட்டு நிலையை உருவாக்கினார்கள் அல்லவா? அவர்களுக்கு எதிராக போராட வேண்டிய தேவை ஏற்பட்ட காரணத்தினாலே தான் தந்தை பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை உருவாக்கினார். காங்கிரஸில் பார்க்குறாரு, அங்கே
ஒரு ஒரு குருகுலம் ஆரம்பித்தாங்க. இந்த குருகுலத்தில் என்ன நடந்துச்சுன்னா, காங்கிரஸ் கட்சி 5 லட்சம் ரூபா அந்த குருகுலத்துக்கு கொடுத்துருக்கு. பெரியார் அது காங்கிரஸில் இருந்த நேரத்தில் வாவேசையர் இந்த குருகுலத்துக்கு பொறுப்பேற்கிறார். காந்தி தீண்டாமை இயக்க மாநாடு நடத்தி இருக்கிறாரு, தீண்டாமை ஒழிப்பு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு. காங்கிரஸ் காசு வாங்கின குருகுலத்தில் மேல் சாதிக்காரனுக்கு ஒரு பாத்திரம் தண்ணி குடிக்க, கீழ் சாதி மற்ற சாதிக்காரர்களுக்கு ஒரு பாத்திரம் பெரியாருக்கு கோபம் வருது. காங்கிரஸ் கட்சியில் காசு வாங்கிட்டு காந்தியோடைய சிந்தனை தீண்டாமைக்கு எதிராக நீ நடத்துறியன்னு சொல்லிட்டு முதல் கோபம் அவருக்கு காங்கிரஸ் மேலே இதுதான். அடுத்த கோபம் தான் இந்த தாழ்த்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீட்டு பிரச்சனை. அப்படிதான் இங்கே நடக்குது. பல நேரங்களில் அரசியலை தாண்டி இந்த மத உணர்வு மக்களுக்காக போராடிய காந்தியாருடைய கொள்கையை எதிர்த்தே காங்கிரஸிலே சில தலைவர்கள் இருந்தார்கள் என்பதற்கு இது எடுத்துக்காட்டு. இப்படி இங்கே நம்ம ஊரில் கேளுங்க, எல்லா சாதிக்காரங்களும் நாங்கள் ஆண்ட பரம்பரைம்பாங்க, எல்லாரும் சொல்லுவாங்க நாங்கள் ஆண்ட பரம்பரைம்பாங்க. ஆனால் வடக்க சத்திரியன் தான் ஆண்ட பரம்பரை, வேறு யாரும் ஆள முடியாது. இப்படிப்பட்ட நிலையிலே ஒரு இயக்கத்தை உருவாக்கி நாம் பெற்றிருந்த பெருமையை மீண்டும் நிலைநாட்ட வேண்டும், போராடி மீட்க வேண்டும் என்ற எண்ணத்திலே உருவான இயக்கம் தான் சுயமரியாதை இயக்கம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ரொம்ப போக வேண்டாங்க. 1850 இங்கே வெள்ளையர்கள் தமிழ் பகுதிக்கு வந்துட்டு இருந்த நேரம், அந்த நேரத்தில் இங்கே சிலர் வெள்ளையர்களை எதிர்த்து போராடினார்கள். அப்படி போராடிய மன்னர்களில் ஒருவன் பூலித்தேவன், நெற்கட்டும் சேவல் என்ற ஒரு சிறு பகுதியை ஆண்ட ஒரு மன்னன், சிற்றரசன். வெள்ளையரை எதிர்த்து போராடினான். அந்த பூலித்தேவனின் படைக்கு தளபதி யார் என்றால் ஒண்டி வீரன், ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்தை சார்ந்தவன். அப்பொழுது தாழ்த்தப்பட்ட இனம் என்று கிடையாது. அந்த ஒண்டி வீரன் ஒரு அருந்ததிய வகுப்பை சார்ந்தவன். அந்த ஒண்டி வீரன் ஒரு படைக்கு தலைமையேற்று அவனுக்கு கீழே படை வீரர்கள் எல்லாம் பணி செய்கிறார்கள் என்றால், இங்கே அந்த காலகட்டத்தில் கூட ஒரு சமத்துவம் நிலவிய காரணத்தினாலே தான் இது நடந்ததே தவிர வேறு எந்த காரணமும் இல்லை. தமிழர்கள் உலகிற்கே சமமாக வாழ்ந்த எடுத்துக்காட்டான ஒரு இனம் தமிழினம். இந்த இனத்தையும் சிதைத்து விட்டார்கள். இதை மீட்டெடுக்கும் போராட்டமாகத்தான் சுயமரியாதை இயக்கம் தோன்றியது. இந்த 2 நூல் புத்தகங்களையும் படிக்க கேட்டார் ஐயா, ஆசிரியர் கேட்டாங்க, திருநாவுக்கரசு ஐயா கூட, இதை நீங்கள் படிக்கவே இல்லையா, என்னென்னமோ பேசுகிறீங்களேன்ட்டு. அதை அப்படியே புரட்டினேன். எல்லாமே தியாக வரலாறாகவே இருக்கிறது. இந்த இன மக்களின் சுயமரியாதையை காப்பாற்ற யார் யார் எத்தகைய தியாகத்தை செய்தார்கள், எத்தனை பேர் உயிர் நீத்தார்கள், எத்தனை பேர் பல காலம் தன்னுடைய வாழ்க்கையை சிறை கூடத்திலே அனுபவித்தார்கள் என்று இருக்கிறதே தவிர, இவை அனைத்தும் இந்த மக்களை மனிதர்களாக மதிப்பதற்காக அவர்கள் செய்த தியாகம் என்ற உணர்வை நாம் பெற வேண்டும் என்பதை இந்த நூல் நமக்கு சொல்லி தருகிறது. என்ன சுயமரியாதை இயக்கமான அடிப்படை காரணம் ஒன்றும் இல்லை. சுயமரியாதை இயக்கத்தை உருவாக்கிய நேரத்தில் தந்தை பெரியார் சொன்னது, ஏன் உருவாக்குறேங்கிறது, பெரியார் வெளியிட்ட சுயமரியாதை கொள்கைகள் இதான். மக்களுக்கு பிராணனை விட மானம் பெரிது என்பது அதனுடைய முதலாவது கொள்கை. உயிரை விட மானம் தாண்டா பெருசுங்கிறது முதல் கொள்கை. இரண்டாவது கொள்கை, எல்லோரும் பிறவியில் சமம் என்பது இரண்டாவது கொள்கை. பெண்களுக்கு சம உரிமை இருக்க வேண்டும் என்பது மூன்றாவது கொள்கை. ஜாதி மத பேதங்கள் தொலையும் மட்டும் நாட்டில் ஒற்றுமையையும் எல்லாருடைய நன்மைகளையும் உத்தேசித்து ஒவ்வொரு ஜாதி மதத்திற்கும் அரசியலில் சரியான பிரதிநிதித்துவம் ஏற்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பது நான்காவது கொள்கை. கண்மூடி வழக்கங்களும் மூட நம்பிக்கையும் தொலைய வேண்டும் என்பது ஐந்தாவது கொள்கை. வேதம், சாஸ்திரம், புராணம், பழக்கம் என்னும் காரணங்களால் மனிதனின் பகுத்தறிவை கட்டுப்படுத்தக்கூடிய பார்ப்பனியம் ஒழிந்து சுயேட்சையும் அறிவும் வளர வேண்டும் என்பது ஆறாவது கொள்கை. இதை விட நியாயமான ஒரு கொள்கைக்காக, இதை விட மனிதாபிமானமிக்க ஒரு கொள்கைக்காக ஒரு இயக்கத்தை யாரால் உருவாக்க முடியும்? தந்தை பெரியார் ஒருவரால் மட்டும்தான் உருவாக்க முடியும்.
மனிதனை மனிதனாக பார்த்தவர் அவர். மனிதனை மனிதனாக பார்க்காத நிலைக்கு எதிராக போராடியவர். அதனாலே உருவான இயக்கம். அதற்காக எவ்வளவு தியாகத்தை இந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள், பெரியாரின் தலைமை மீது நம்பிக்கை கொண்டவர்கள் வைத்திருந்தார்கள் என்பதற்கு இந்த நூல் ஒரு சாட்சியம். இந்த காலம், இந்த 1925 ஒரு டேஞ்சரஸ் இயர்னு சொல்வேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு ஆபத்தான ஆண்டுன்னு. இந்த 1925 பெரியார் இங்கே சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பித்தார். இதே 1925 நாக்பூரில் RSS இயக்கம் தொடங்கப்பட்டது. இதே 1925 கான்பூரில் கம்யூனிஸ்ட் இயக்கம் தொடங்கப்பட்டது. இப்படி எந்த இயக்கத்திற்கு எதிராக, எந்த தத்துவத்திற்கு எதிராக தந்தை பெரியார் அவர்கள் சுயமரியாதை இயக்கத்துக்கு தொடங்கினாரோ அதே தத்துவத்தை வலிமைப்படுத்த நாக்பூரிலே RSS இயக்கம் தொடங்கப்பட்டது. நல்ல வேளையாக பெரியார் அதை நினைத்து தொடங்கினாரோ இல்லையோ தெரியவில்லை. அவர் தொடங்கிய காரணத்தினாலே RSS இயக்கம் இந்த பகுதிக்குள்ளே நுழைய முடியாத நிலையை, அதை தடுத்து நிறுத்திய நிலையை தந்தை பெரியார் உருவாக்கி இருக்கிறார் என்பது நமக்கு பெருமையான ஒன்று. ஒரு ஐயா சகோதரர் சுபவி அவர்கள் சொல்லும் பொழுது கூட ஜின்னா ஐயா அம்பேத்கர் சந்திப்பை பற்றி சொன்னார். தந்தை பெரியார் திராவிடஸ்தான் கேட்டார். அவரோடு நெருங்கி பழகியவர்கள் ஏடி பன்னீர்செல்வம், சரி ஏடி பன்னீர்செல்வம். அவர் ஒரு வட்டமேசை மாநாட்டுக்கு சென்றார். அந்த நேரத்தில் அந்த வட்டமேசை மாநாட்டிலே தனி திராவிட நாடு வேண்டும் என்கிற கோரிக்கையை அவர் வைப்பார் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. அவர் ஓமான் நாட்டில் அவர் பயணம் விமானம் செல்லும் பொழுது விமானம் கடலிலே மூழ்கி அவர் உயிர் விட்டார். ஒருவேளை அவர் போயிருந்தால் இதை பற்றி பேசியிருப்பாரோ என்கிற எண்ணம் கூட நமக்கெல்லாம் இருக்கும். எனவே ஒரு இயக்கம் மனிதர்களை மனிதர்களாக மதிக்க வேண்டும் என்று சொல்வதற்கான ஒரு இயக்கம். அதுதான் சுயமரியாதை இயக்கம், வேற ஒன்றும் இல்லை. ஏனென்றால் மனிதர்கள் மனிதர்களாக மதிக்கப்படாமல் கடவுளின் பெயரால் இவன் கீழானவன், இவன் மேலானவன், இவன் ஆழத் தகுதியானவன், இவன்களுக்கெல்லாம் மேலானவன் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கிய அந்த சிந்தனைக்கு எதிரான, அதை கடவுளின் பெயரால் சொல்லி மெல்ல மெல்ல இங்கே புகுந்து இந்த மக்களின் மனதிலே கடவுளின் பெயரால் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி அதன் விளைவாக நம்மையெல்லாம் அடிமைப்படுத்தி அதையும் தாண்டி நமக்குள்ளேயும் பிரிவினையை ஏற்படுத்திய அந்த சித்தாந்தத்துக்கு எதிரான சித்தாந்தம் தான் தந்தை பெரியார் உருவாக்கிய சுயமரியாதை இயக்கம். நாம் அதை ஏற்றுக்கொண்டால் நம்மை கண்டு அஞ்சுவார்கள். இன்றைக்கு மும்மொழி கொள்கை இப்போ எல்லாம் பேசினாங்க. நான் ரொம்ப அதை பற்றி பேசலை. ஒன்று சொல்லிடுறேன். தமிழ்நாட்டில் 1968 இருமொழி கொள்கைக்கான ஒரு சட்டம் தமிழக சட்டமன்றத்திலே நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது. அது சட்டம், மாநில சட்டமன்றத்திலே நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டம். ஆனால் மும்மொழி கொள்கை, புதிய கல்விக் கொள்கை எந்த நாடாளுமன்றத்திலே நிறைவேற்றப்பட்டது என்று தெரியவில்லை. அது அவங்க ஒரு ரெசல்யூஷன், ஒரு தீர்மானம். இந்த கல்வி என்பது பொதுப்பட்டியலிலே இருக்கிறது. மாநில அரசுக்கும் அதிகாரம் உண்டு, ஒன்றிய அரசுக்கும் அதிகாரம் உண்டு. இந்த சூழ்நிலையிலே நீ மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் எங்கள் சட்டமன்றத்திலே நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டத்துக்கு எதிராக நாங்கள் செயல்பட முடியாது என்று சொல்லுகிற உரிமை மாநில அரசுக்கு உண்டு. ஆனால் நீ இதை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் பணம் தர மாட்டேன் என்று சொல்வது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலேயே கிடையாது. ஆனால் அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்காத அவர்களுடைய போக்கு, நாம் நிறைவேற்றிய சட்டத்தை மதித்து இருமொழி கொள்கையை மாற்றிக்கொள்ள மாட்டோம் என்று சொல்கிறோம். அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்காமல் உனக்கு பணம் தர முடியாது என்று சொல்கிறார்கள்.
ஏனென்றால் அவர்களுக்கு கல்வியும் முக்கியமல்ல. நான் சொல்கிறேன், படிப்பது மாணவர்கள், அந்த மந்திரி அல்ல. இதுதான் புதிய கல்விக் கொள்கை என்பதை வெளிப்படையாக வெளியிட சொல்லுங்கள். அதில் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். அதற்கு பிறகு அதை பற்றி ஒரு விவாதம் நடக்கும். எப்படி ஏற்றுக்கொள்கிறார்கள் கேட்டால், நாங்கள் மொழியை திணிக்கலை, நீ எந்த மொழியை வேணாலும் படிக்கிறாங்க. நான் ஒன்றே ஒன்று தான் கேட்டேன். உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், பீகார், ஹரியானாவில் மும்மொழி கொள்கைங்கிற பேரில் மூன்றாவது மொழியாக எத்தனை பேர் தமிழை, தெலுங்கு, மலையாளத்தை, கன்னடத்தை படிக்கிறான்னு சொல்லு. யாராச்சும் படிக்கிறாங்களா? அங்கே ஒரு மொழி கொள்கை தான். இங்கிலீஷ் படிக்கிறவங்களே குறைச்சல், ஹிந்தி மட்டும்தான் படிப்பாங்க. அந்த மாநிலத்துக்கு ஏன் பணம் தர? அங்கேயும் 3 மொழி படிக்கணும்னு சொல்லிட்டு பணம் தர வேண்டியது தானே? நீ ஆளுகிற மாநிலம் என்றால் ஒரு சட்டம், நீ ஆளாத மாநிலம் என்றால் ஒரு சட்டம் என்ற நிலையிலே அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக ஒரு ஒன்றிய அரசு செயல்படுகிறது என்றால் அதற்கு நாங்கள் பணிய மாட்டோம். அந்த பணிய கூடாது என்கிற உறுதியை எங்கள் தந்தை பெரியார் அவர்கள் சொல்லி இருக்கிறார். அந்த வரலாறு தான் இந்த சுயமரியாதை இயக்க வரலாறு. இதை படியுங்கள். நாம் இந்த சாதி, அந்த சாதி, சூத்திரன், வைசியன், சத்திரியன் என்று வாழ மாட்டோம். மனிதனாக வாழ்வோம். மனிதனாக வாழ வைப்பதற்காக தந்தை பெரியார் உருவாக்கிய இயக்கத்தை வரலாறு. இதை படியுங்கள். நாம் மனிதனாக வாழ்வோம். காலம் பூராவும் தந்தை பெரியாருக்கு நன்றியுடன் இருப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.